Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi zidni ilman nafi'a. Rabbi habli hukma. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். சஹாபியா ஆன்லைன் கோர்ஸ் சம்மர் கேம்பில் சேர்ந்துக்கூடிய அத்தனை மாணவிகளுக்கும், அதை நடத்தக்கூடிய சங்கைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், அதனுடைய பக்கபலமாக இருந்து முதுகெலும்பாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கும், அவருடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இதய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சலாமத்தும் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உருவாக்கி தந்தான். அதற்கு முதல்ல அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றி. அடுத்து அதே போல நம்முடைய அருமை சகோதரி மாஷா அல்லாஹ் சமுதாயத்தினுடைய பெண்மணிகளுக்காக என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவங்களுடைய ஏற்பை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக ஏற்று நடந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கும், அத்தனை பசி ஆற்றுவோம் மற்றும் சஹாபியா ஆன்லைன் மற்றும் அவர்கள் நடத்தக்கூடிய அத்தனை இயக்கங்களுடைய சார்ந்தக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அவனுடைய எல்லையில்லாத அருட்படையும் கிட்டுவதற்காக துவா செய்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். எனக்கு வாய்ப்பை தந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ், பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு டிவி ஷோல அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சிஸ்டர் ஃபாத்திமா சபரிமாலா நடுவராக இருந்தாங்க. அப்போ ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது, இந்தியாவுடைய விடுதலைக்காக அதிகமாக தியாகம் செய்தது சுதந்திர போராட்ட வீரர்களில் முஸ்லிம் ஆண்களா முஸ்லிம் பெண்களான்ற ஒரு தலைப்பு கொடுத்து சிஸ்டர் ஃபாத்திமா சபரிமாலா நடுவராக இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த டைம்ல ப்ரிப்பேர் பண்ண ஒரு நோட்ஸ், என்னுடைய ஸ்பீச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் மாணவிகளா இருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப உங்களுக்கு வெறும் ஒரு பயானம் மட்டும் இல்ல, உங்களுடைய ஒரு சக மாணவியாக நான் கற்றுக்கொண்டதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நான் எப்படி அப்ப அந்த நேரத்துல அதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஒரு டிவி ஷோக்கு போறோம். அப்ப சும்மா போய் எப்படி ஆஃப் ஹேண்டா அப்படி எதுவும் நம்ம எடுத்து பேச முடியாது, ஒரு ஆதாரபூர்வமாக பேசணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த நேரத்துல ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஸ்டர் பேசினாங்க, அதே போல சிஸ்டர் தாயரா பேசினாங்க நீங்க பேசணும்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ், நான் அப்ப ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் எப்பவுமே என்னுடைய பழக்கம் என்னன்னா, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது தலைப்பை போட்டுட்டு டேட்டை போட்டுட்டு ஒரு புக்ல எழுதிடுவேன், ஒரு டைரி. அல்ஹம்துலில்லாஹ், இப்ப கூட உங்ககிட்ட எதில் இந்த டைரி பாருங்க, டைரியோட தான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இன்னைக்கு நடுவுல பல வாட்டி பேசியிருப்பேன். இந்த டாபிக் பல பிளாட்ஃபார்ம்ல பேசியிருப்பேன், பல தலைப்புகள்ல இதை பயன்படுத்தியிருப்பேன். ஆனா மறுபடியும் பாருங்க, இன்னைக்கே இது நமக்கு உதவியா இருக்கு. இது அல்ஹம்துலில்லாஹ், முதல்ல அல்லாஹ்வுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்தணும் நம்ம. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லமல் இன்சான அலம் யாலம் அல்லமல் பில் கலமி அப்படின்றான் இல்லையா. முதலாவதாக அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய வஹி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸி கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லஸி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான அலம் யாலம். அப்ப எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு தெரியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முதல் வஹியின் பொழுது நீங்க படியுங்க, நீங்க ஓதுங்க, நீங்க அறிவை தேடிக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி அருளி விட்ட பிறகு அல்லாஹ்வுடைய எல்லையில்லாத அருட்கொடைகள்ல அல்லாஹ் முதல்ல சொல்வது மனிதன் இதெல்லாம் படைச்சேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இப்ப மனிதனுடைய படைப்பை சொல்லி விட்ட பிறகு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவது, உங்களுக்கு நான் தான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே போல உங்களுக்கு தெரியாதவற்றை நான் கற்றுக் கொடுக்குறேன். அதை எதை கொண்டு கற்றுக் கொடுக்குறேன்னா எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுக்குறேன். அப்ப சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எழுதுகோலை கையில எடுத்துக்கோங்க. The power of the pen is mightier than the sword அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மாணவிகளாக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு, ஆன்லைன்ல தான் நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. எப்பவுமே கூட உங்ககிட்ட ஒரு டைரி இல்லாட்டி ஒரு புக், இல்ல நீங்க டிஜிட்டலி சேவியா இருக்கிறீங்க, உங்களால எலக்ட்ரிக்கல் டிஜிட்டலா உங்களால சேவ் பண்ண முடியும்னா உடனே டைப் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் நீங்க அதை பதிவு செய்து வைக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய முதல் தாழ்மையான அறிவுரை
அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் மாணவிகள் தான், எல்லாரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மௌத்தா போக வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய வழி. ஆக சகோதரிகளே, என்னுடைய அருமை மாணவி கண்மணிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சி, இந்த பயிற்சி, இந்த சம்மர் கேம்ப்ல நீங்க ஒரு அருமையான சகோதரியினுடைய வழிகாட்டுதலில் இந்த சம்மர் கேம்ப்ல சேருவது என்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை. இது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அல்லாஹ் வந்து சில பேருக்கு மட்டும்தான் யாரை விரும்புறானோ அவர்களுக்கு தீனுடைய விழிப்புணர்வை நான் கொடுக்குறேன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தீனுடைய இல்மை, அல்லாஹ்வுடைய மஹப்பத் எதுல இருக்குன்னா, நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடைய சொந்தக்காரர்களாக இருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உலகத்துடைய அத்தனை அருட்கொடைகளையும் ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை வைங்க, இதுக்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லைன்றாங்க. அப்ப நீங்க கோடீஸ்வரராகவோ பிரபலமானவராகவோ மிகவும் பவர்ஃபுல்லாக இருப்பது எல்லாத்தையும் விட முதலாவதாக நீங்க ஒரு முஸ்லிம் ஆனவராக, ஒரு மூமீனாக, ஈமானுடையவராக இருப்பதே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு அருட்கொடை என்பதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு அருமையான டாபிக் அப்போ கொடுத்தது, அதே டாபிக் தான் இன்னைக்கு உங்ககிட்ட மறுபடியும் நான் பேச போறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல பேசுறதா சொன்னாங்க. சுதந்திர போராட்டத்தில், இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்துல முஸ்லிம் பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்ட்டு நீங்க முதல்ல இந்த தலைப்பை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து பெண்கள் ஆண்கள் என்று பிரித்து பார்ப்பதை விட அல்ஹம்துலில்லாஹ் குஷ்வந்த் சிங் என்று சொல்லக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு மூத்த அறிஞர், இன்னைக்கு இல்ல, அவரு நிறைய புக் எழுதியிருக்காரு. அப்ப அவர் வந்து எழுதுறாரு தன்னுடைய புக்ல, ஒரு பெரிய ஒரு ஆய்வாளர் அவரு. அப்ப அவருடைய ஒரு புத்தகத்துல அவர் எழுதுறாரு, the Muslim population of India during the freedom struggle contributed more than proportionally than the population for the freedom sacrifices towards getting freedom for India. இந்தியாவுடைய விடுதலை பெறுவதற்காக என்ற போராட்டத்தின் பொழுது இந்தியாவில் வாழ்ந்த, அன்னைக்கு பிரிக்கப்படாத இந்தியா இல்லையா, அதுக்கு பிறகுதான் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் என்று பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்படாத இந்த இந்திய மாகாணத்துல குஷ்வந்த் சிங் எழுதுறாரு, இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம்கள் தங்களுடைய ஜனத்தொகையை விட மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பர்சன்டேஜ் வைஸ் அதிகமான கான்ட்ரிபியூஷன், அதிகமான சாக்ரிஃபைஸ், அதிகமான தியாகங்கள் யாரு பண்ணாங்கன்னா முஸ்லிம்கள் தான் பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஆதாரபூர்வமா அதுல எழுதுறாரு. அப்ப நான் வந்து அன்னைக்கு டிபேட்லயும் இந்த கருத்தை சொன்னேன், எனக்கு மறுபடியும் அதுல இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். ஆண்கள் வந்து இத்தனை பேர் பட்டியலிடுறாங்க, அதுல கூட சரித்திர ரீதியா பல சரித்திர ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் பல முஸ்லிம்களுடைய பேரை வேண்டுமென்றே மறக்கடித்து விட்டார்கள், வேண்டுமென்றே நீக்கி விட்டார்கள். இப்ப மாப்பிளா முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா, கேரளாவுடைய மாப்பிளா முஸ்லிம்ஸுடைய பாடத்தையே வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்களாம் விடுதலைக்காக போராடல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல திப்பு சுல்தான் ஒரு மாவீரர், செரிங்கப்பட்டத்துல மைசூரினுடைய ஒரு பெரிய ஒரு புலியாக, த டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்ட்டு அவருடைய பேரு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, அவருடைய பேரை எடுத்துட்டாங்க, அவர் வந்து இந்த நாட்டுக்காக போராடல, தனக்காக தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்காக போராடினாரு அப்படின்லாம் வந்து மாத்துறாங்க. அப்ப ஆண்களை பற்றியே வந்து இவ்வளவு சரித்திரம் மாறும் பொழுது பெண்களை பற்றி எந்த அளவுக்கு எழுதுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய முதல் கருத்து, எந்த அளவுக்கு ஆண்கள் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தார்களோ, ஆண்கள்னா முஸ்லிம் ஆண்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த குடும்பமே தியாகம் பண்ணிருக்கு. அப்ப அந்த குடும்பத்துல யார் இருப்பாங்க, ஒரு தாய், மனைவி, சகோதரி, மகள், பெண்களை பற்றி சொல்லணும்னா. இப்ப ஒரு ஆண் அன்னைக்கு வந்து அவன் வந்து ஷஹீதா இருந்தானா, இந்த நாட்டுக்காக அவன் உயிர் துறந்து இருந்தானா, அவன் பின்னாடி 4 பெண்கள் கஷ்டப்பட்டு தியாகம் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய பெயரெல்லாம் எங்கேயுமே பதிவு செய்யப்படல. அப்ப இருக்கக்கூடிய பெயர்களில் into 4 நீங்க போட்டுக்கலாம். எத்தனை ஆண்களுடைய பெயர்கள் வந்து சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அதை நீங்க 4ஆக பெருக்கிக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு 4 மடங்கு குறைந்தபட்சம். நான் சொல்வது வந்து பேர் மினிமம். ஏன்னா ஒரு ஃபேமிலினா ஒரு மதர், ஒரு வைஃப், டாட்டர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லக்கூடிய பேர் மினிமம் 4 into 4 மல்டிப்ளிகேஷன்ல வந்து மல்டிடியூட் ஆஃப் 4 முஸ்லிம் பெண்கள் தியாகம் பண்ணிருக்கிறாங்க. அவர்களை பற்றி யாரும் பேசுவதும் கிடையாது, அவர்களை பற்றி அந்த யாரும் நினைவு கூறுவதும் கிடையாது, அவர்களுடைய சரித்திரத்தை பதிவு செய்வதும் கிடையாது. இப்ப நான் இதை தேடி போயிட்டு இருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பதிவு செய்யறாங்க. குறிப்பாக குண்டூரை சார்ந்த வந்து ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரியன், அவர் வந்து நிறைய பேருடைய ஆர்கைவ்ஸ்ல எல்லாம் போய், குறிப்பாக நாட்டினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி எழுதிக்கூடிய பல புத்தகங்கள்ல
மகாத்மா காந்தி எழுதிக்கூடிய பல கடிதங்களின் மூலமாக அவர் பல நன்றி கடிதங்கள் எழுதியிருக்காரு, பல விஷயங்கள் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதுல இருந்து எடுத்து வித் ஆத்தென்டிக் சோர்ஸ் வந்து 127 பேருடைய சரித்திரத்தை வந்து பதிவு செய்யறாரு. சையத் நசீர் ஹுசேன் சொல்லிட்டு அவங்க வந்து குண்டூர்ல இருக்கிறாங்க. ஆன்லைன்ல கூட அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்து தெலுங்குல எழுதினவரு. இப்ப நிறைய வந்து டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்லயும் வந்து த இம்மார்டல்ஸ் என்ற பெயர்ல வந்து அவர் 100 பேரை வந்து இது வரைக்கும் 3 புத்தகமா 100 பேருடைய பேரை பட்டியலிட்டு இருக்காரு. அதே போல அவருடைய ஆன்லைன்லயும் வந்து உருது அண்ட் தெலுங்குல பேசுறாரு அவரு. அதுல கூட வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. முஸ்லிம் பெண்களை பற்றி பதிவு செஞ்சார். அப்ப அது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த சோர்சஸ். அது மட்டுமல்ல, நிறைய மற்ற ஹிஸ்டாரிக் சைட்ஸ்ல எல்லாம் போய் இந்த விஷயம் எல்லாம் நான் கேதர் பண்ணியிருக்கிறேன். இப்ப நீங்க வந்து எடுத்த உடனே பாத்தீங்கன்னா யாரை பத்தி சொல்லுவாங்க? விடுதலை போராட்டத்தின் பொழுது இந்திய நாட்டுடைய விடுதலை போரு. அப்ப யாரை பத்தி அதிகமான ஒரு பேர் வந்து அடிக்கடி நீங்க கேட்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபாதி பானு பேகம், அதாவது பி அம்மா. நீங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, அல்ஹம்துலில்லாஹ் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருப்பீங்க. நம்ம அடிக்கடி வந்து யாரை பத்தி நம்ம கேள்விப்படுறோம்னா பெரும்பாலும் ஹிஸ்டாரிக்கலி வந்து பி அம்மா, இந்த அலி பிரதர்ஸ் உடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பி அம்மாவை பத்தி மட்டும் தான் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, ஜான்சி கி ராணி, அவங்க கூட இருந்தவங்க ஒரு முஸ்லிம் பெண்மணி. இதை தவிர யாராவது முஸ்லிம் பெண்களை பத்தி கேட்டாங்கன்னா யாருக்குமே சொல்றதுக்கு வந்து சோர்ஸும் இல்லை, அதுக்காக வந்து யாரும் பிரபலப்படுத்துவதும் கிடையாது. அப்ப மத்தவங்களை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சரித்திரத்தை நம்ம தான் பிரபலப்படுத்தணும். நம்மை பற்றி நாம் தான் உலகத்தை எடுத்து சொல்லணும். சோ இன்ஷால்லா அதையும் நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விஷயங்களை எங்கெல்லாம் உங்களுக்கு முடியுதோ இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், இன் டிஃப்ரெண்ட் வேஸ் நீங்க இதை எக்ஸிபிட் பண்ணுவது என்பது உங்களுடைய கடமையாக இருக்குன்னு சொல்லிட்டு, முதல் கேரக்டர் நான் உங்க எதிரில் எடுத்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஐகான் வந்து ஆபாதி பானு பேகம், அஃப்கோர்ஸ் பி அம்மா. அவங்களுக்கு தான் வந்து டாப் லெவல்ல வந்து ஒரு பாப்புலாரிட்டி சார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க தான் டாப் லெவல்ல இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களே மகாத்மா காந்தி அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அம்மா ஜான் என்று அழைப்பார்களாம். அந்த அளவுக்கு வந்து அந்த தாயின் மீது மொஹப்பத்தோடு அம்மா ஜான் என்று சொல்லக்கூடிய பி அம்மா அவர்கள் ஹிலாஃபத் இயக்கத்துல வந்து தங்களுடைய 2 ஆண் பிள்ளைகள் மௌலானா முகமது அலி ஜவஹர், மௌலானா ஷவுகத் அலி ஜவஹர் என்று சொல்லக்கூடிய 2 ஆண் பிள்ளைகளையும் அவங்க வந்து இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகும் பொழுது 1852 to 1924, 1852 இருந்து 1924 அவங்க இந்த நாட்டுல வாழ்ந்திருக்கிறாங்க. யுனைடெட் ப்ராவின்ஸ் சொல்லக்கூடிய இன்னைக்கு பாகிஸ்தானுடைய எல்லையில இருக்கக்கூடிய யுனைடெட் ப்ராவின்ஸ்ல பிறந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல வந்து அவங்களுக்கு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த ஜமீன்தார் குடும்பம் 1957 ஏற்கனவே சிப்பாய் மியூட்டினில வந்து அவங்க கலந்து கொண்டிருக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்ததுனால அந்த அவங்களுடைய மாமியார் குடும்பமும் வந்து நாட்டுப்பட்டுடைய ஒரு குடும்பமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சரித்திரத்தை நாங்க பாக்குறோம். அவங்க கணவருடைய பேர் அப்துல் அலி கான், ராம்பூர், அங்க யூபி ராம்பூரை சார்ந்தவர். அங்க வந்து அவங்களுடைய திருமணம் முடிக்குது. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீனியர் அபிஷியலா படிச்சவராக ஒரு அறிஞராக இருந்திருக்காரு. பி அம்மா அவர்களுக்கு 5 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து காலரால இறந்து போறாங்க. அப்ப அவங்கள பத்தி எழுதுறாங்க, பி அம்மாவை பத்தி எழுதுறாங்க. நான் அது படிக்கும் பொழுதே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு இளம் வயதில் 6 பிள்ளைகளோடு விதவையானாங்க. ஒரு வசதியான குடும்பமாக இருந்தாலும் பொருளாதார தேவை இருக்கதானே செய்யும். அப்ப பசங்களை வந்து அவங்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கணவர் இறந்துட்டாரு. அப்ப அவங்க வந்து பிள்ளைகளுடைய படிப்புக்காக என்று உதவி தேடி போகும் பொழுது அவங்களுடைய இன்லாஸ், அவங்களுடைய மாமியார் வீட்டுல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு தான் ஏற்கனவே நாங்க வந்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டோமே, அப்ப அதை வச்சு நீங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் ஆங்கில பள்ளிக்கூடத்துல வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க, தேவையில்லையே, நீங்க சாதாரணமான ஸ்கூல்ல படிக்க வச்சிருங்க, உருது ஸ்கூல்ல படிக்க வச்சிருங்க அப்படின்றாங்க. அப்ப பி அம்மாவுடைய உறுதிமொழி பாருங்க அன்பான மாணவிகளே. பெண்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருந்தாலும் மன உறுதியையும் அல்லாஹ்வின் மீது தவக்கலையும் நம்ம என்னைக்குமே சருகிவிடக்கூடாது. எப்படிப்பட்ட சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை திருக்குறானில் சொல்லி காட்டுவதை போல ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒவ்வொரு சோதனையோடும் நான் சாதனை வைத்திருக்கின்றேன் சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லையா. எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த கஷ்டத்தோடைய நான் உங்களுக்கு என்னுடைய அருட்கொடையை கொடுக்குறேன், அல்லாஹ்வுடைய உதவியும் வருமாம்.
அல்லாவுடைய ரிவார்ட்ஸ், அல்லாவிடம் இருந்து நமக்கு நிறைய அருட்படைகள் கிடைக்கும். அது வந்து உலமா பெருமக்கள் சொல்றாங்க. அது ஏன் டபுள் டைம் சொல்லியிருக்கா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? குர்ஆனை ஓதும் பொழுது கூட அருமையான மாணவிகளை அது சும்மா மேலாக்க ஓதிட்டு போகாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நல்ல சம்மர் கேம்ப்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய ஒரு தாழ்மையான ஒப்பீனியன் தான். சில விஷயங்கள் எல்லாம் ஏன் டபுளா சொல்றான்? ஃபபிஐ அலாய் ரப்பிக்குமா துகசிபான் ஏன் அல்லாஹ் ரிப்பீட்டடா சொல்றான்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் வாண்ட்ஸ் டு எம்பசைஸ். சில டைம்ல வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, புரிஞ்சுதா இல்லையா, புரிஞ்சதா அப்படின்னு கேட்பாங்க. டீச்சர்ஸ் கூட அப்படிதான் சொல்லுவாங்க. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், டிட் யூ கெட் த பாயிண்ட் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக எம்பசைஸ் பண்றது. அப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா சொல்லிட்டு மறுபடியும் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரான்றான் இல்லையா? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. எதுக்கு காரணம்? உலமா பெருமக்கள் சொல்றாங்க, ஒரு கஷ்டம் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெட்டிப்பாக அவருடைய அருட்கொடைகள் வரும். இன்னும் எல்லை இல்லாமல் அல்லாஹ் கொடுப்பான். சோதனையோடைய அல்லாஹ் சாதனையை மறைச்சு வச்சிருப்பான். வித் ஒன் டிஃபிகல்டி வில் கம் டபுள் ரிவார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இங்க இப்படிப்பட்ட சோதனையான டைம்ல நம்ம அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும். அதுதான் இங்கே நம்முடைய ஆபாதி பானு பேகம் அம்மா ஜான் என்று அழைக்கப்பட்ட பி அம்மா அவர்கள் என்ன செய்யறாங்க, கணவனுடைய சொத்து என்பது பிள்ளைகளுடைய உரிமை, அதை வித்து நான் ஏன் படிப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமணத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நகைகளை எல்லாம் வித்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதை பத்தி யாரு பதிவு செய்யறாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் அருமையான ஒரு பதிவு. ராஜ்மோகன் காந்தி, அதாவது நம்மளுடைய நாட்டினுடைய தந்தை என்று அறியப்பட்ட மகாத்மா காந்தியுடைய பேரன், அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. 8 லைஃப்ஸ் என்கிற புத்தகம், அ ஸ்டடி ஆஃப் த ஹிந்து முஸ்லிம் என்கவுண்டர். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பதிவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஆன்லைன்ல கிடைச்சா இந்த புக்கெல்லாம் வாங்கி நீங்க படிங்க. ஆன்லைன்ல அவைலபிளா இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க படிக்கணும். இன்னும் நீங்க சோர்ஸ்க்கு போகணும். நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னோன்னு இருக்க கூடாது. நீங்க ஏதோ ஒன்று சொன்னாலும் ஒரு ஆத்தென்டிகேட்டோட அதனுடைய ஒரு அஸ்திவார உண்மைத்தன்மையோட நீங்க பேசணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இங்க ராஜ்மோகன் காந்தி 8 லைஃப் ஸ்டடி ஆஃப் த ஹிந்து முஸ்லிம் என்கவுண்டர் என்கிற புத்தகத்துல அவர் எழுதுறாரு. ஹவு அ யங் விடோ கெட்ஸ் ஹர் சில்ட்ரன் ரெடி ஃபார் ஸ்கூல் வித் ஹம்பிள் க்ளோத்ஸ், சிம்பிள் ஃபுட் அண்ட் த சேயிங்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். ராஜ்மோகன் காந்தி எழுதுறாரு, ஒரு இளம் வயது விதவை பெண்மணி, அவங்கள பத்தி ஆச்சரியப்பட்டு எழுதுறாரு. எப்படிப்பட்ட பெண்மணியா இருந்தாங்க இவங்க? தன்னுடைய பிள்ளைகளை எளிமையான உடைகளோடு சிம்பிள் சாப்பாட்டோட அவர்களை தயார்படுத்தும் பொழுது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முறையை சொல்லிக்கொண்டே தயார்படுத்துவார்கள் என்று அவங்கள பத்தி பதிவு செய்யறாரு. ஏன்னா வி அம்மாவுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹிலாஃபத் அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹலீஃபாக்கள் எப்படி இருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அந்த காலகட்டத்துல போராட்டனுடைய அந்த நிலைமையில அவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற சரித்திரத்தை பற்றி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே வளர்த்தார்களாம். அதே அவர் வந்து பதிவு செய்யறாரு. அப்ப அவங்க தங்களுடைய நகைகளை விற்று அந்த பிள்ளைகளை வந்து ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க. அதுல வந்து உலக ஃபேமஸான 2 பேரு அல்ஹம்துலில்லாஹ் மௌலானா முகமது அலி ஜோஹர். அவங்க எங்க படிச்சாங்க? பெரியவர் ஆன பிறகு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறாங்க. மௌலானா ஷவுகத் அலி ஜோஹர் அவர்கள் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. 6 பிள்ளைகள்ல 2 பேர் எல்லாரும் ஃபேமஸா இருந்தாங்க. ஆனா 2 பேரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுல மௌலானா முகமது அலி ஜோஹர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலும், மௌலானா ஷவுகத் அலி ஜோஹர் அவர்கள் அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியிலும் பிரசித்தம் பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்ப மௌலானா முகமது அலி ஜோஹர் அவர்கள் ஃபவுண்டர் ஆஃப் ஆல் இண்டியா முஸ்லிம் லீக், அதே போல வந்து கிரேட் ஸ்காலர் இன் இங்கிலீஷ் அண்ட் உருது அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அவர்களை சேர்ந்து ஷவுகத் அலி ஜோஹர் அவர்களும் 2 பேரும் உலக போர் முதல் நடக்கும் பொழுது அவர்கள் இந்தியாவுடைய போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றாங்க. அதுல 1920 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய போராட்டத்தில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும் பொழுது மகாத்மா காந்தியோட 2 பேரும் கைது செய்யப்படுறாங்க. 2 சகோதரர்களும் கைது செய்யப்படுறாங்க. அப்ப 2 பேரும் வந்து மகாத்மா காந்தியோட ஜெயில இருக்கும் பொழுது அவர்களுடைய வேலைகளை யார் பாக்குறாங்க? ஹிலாஃபத் மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியோட கைது செய்யப்பட்டு ஜெயில போட்டுறாங்க. அப்ப ஜெயில இருக்கக்கூடிய மகன்களை இங்கே தாய் என்ன சொல்றாங்க? பி அம்மா சொல்றாங்க, நீங்க இறைவனுடைய நாட்டம், அண்ணல் காந்தியோடு நீங்க எல்லாம் ஜெயில இருக்கிறீங்க, ஆனா உங்க வேலைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். 1917 மௌலானா முகமது அலி ஜோஹர் அண்ட் ஷவுகத் அலி ஜோஹருடைய வேலைகளை புர்கா போட்டு கொண்டிருந்த பி அம்மா அவர்கள் ஹிலாஃபத் இயக்கத்தினுடைய போராட்டங்களில் பங்கு பெற்றார்கள் என்று சரித்திரம் பதிவு செய்தது.
இது வந்து அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் தங்களுடைய புத்தகத்துல பதிவு செய்யறாங்க. புர்காவை போட்டுக்கொண்டு எங்களுடைய பி அம்மா மௌலானா சகோதரர்கள் செய்த வேலைகளை கிலாஃபத் பேரியக்கத்தில் 1917 நடந்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள் என்று பதிவு செய்யறாங்க. அதே போல சுதேசி மூவ்மெண்ட், பி அம்மா கலெக்டட் ஃபண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்து முஸ்லிம் டிவைட், நமக்கு இதுல வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வந்து மக்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, மக்கள்ல அரசியல்வாதிகள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம், முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு பக்கம், எல்லாம் நேரு எதிரிகளாக நீ காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாட்டினுடைய விடுதலை பெறும் பொழுது நம்மளாம் ஒத்துமையாக இருந்து ஓர்தாய் பிள்ளைகளாக இருந்து நாட்டுக்காக போராடி இருக்கிறோம். அன்னைக்கு நம்முடைய அடையாளங்கள் இருந்துச்சு, ஆனா இந்தியர்களாக இருந்து நம்ம எல்லாரும் போராடணும். அப்ப இங்க சுதேசி மூவ்மெண்ட் நேரத்துல இந்த நாட்டினுடைய போராட்டத்துல யாரெல்லாம் உயிர் துறந்தார்களோ அந்த உயிர் துறந்த தியாகிகளுடைய குடும்பத்துக்காக என்று ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர் திலக். அதனுடைய பேர் வந்து திலக் ஃபண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. யாருக்காக இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க? இந்த சந்தா யாருக்கு கலெக்ட் பண்ணப்படுதுன்னா, இந்த கிலாஃபத் இயக்கத்திலும் நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்லும் யாரெல்லாம் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ, இந்த நாட்டுக்காக உயிர் துறந்தார்களோ அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, அவங்களுடைய விதவைகளுக்கு, பிள்ளைகளுக்காக என்று, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக என்று ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. அது நாடு முழுக்க போறாங்க. அதை நாடு முழுக்க போனவர்களில் பதிவு செய்யறாங்க மகாத்மா காந்தி அவர்கள். யாரெல்லாம் நாடு முழுக்க போய் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணி திலக் ஃபண்டுக்காக, பாலகங்காதர் திலக்கினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திலக் ஃபண்டுக்காக பணம் கலெக்ட் பண்றதுல ஒரு டீம், ஒரு கமிட்டி போகுது. அந்த கமிட்டியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், சரளா தேவி சௌதராணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, பசந்தி தேவி என்று சொல்லக்கூடிய பெண்மணி, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அன்றைக்கு அறியப்பட்ட சரோஜினி நாயுடு, சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் அமாரா என்ற பாடலை இந்தியா விடுதலை பெற்ற அன்று இரவு பாடிய சரோஜினி நாயுடு அவர்கள் அந்த கமிட்டியில இருக்கிறாங்க. இந்த 3 பேர் கமிட்டியோட 4வது யார் இருந்தாங்கன்னா, புர்காவை போட்டுக்கொண்டு தன்னுடைய துப்பட்டியால் தங்கள் மீது போட்டு போர்வையோடு இருந்த மௌலானா சகோதரர்களுடைய தாயார் பி அம்மா அவர்களோடு நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டார் என்பதை மகாத்மா காந்தி எழுதுறாங்க. Along with them, she toured across India to collect donation for Tilak Swaraj Fund, which was set up by Bala Gangadhar Tilak, with Sarala Devi Chaudhrani, Basanti Devi, Sarojini Naidu, B. Amma Abadi Banu Begum was a companion, and with her famous saying, "Jaan beta de do, khilafat pe de do." Subhanallah. ஏன்னா அருமையா வந்து இங்க பதிவு செய்யறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட வந்து வார்த்தைகள் அவர்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, மகன்கள் வந்து காந்தியடிகளாரோட வந்து ஜெயில இருக்கிறாங்க, அதை பத்தி அவங்களுக்கு வருத்தம் இல்லை, அதை பத்தி எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த நாட்டினுடைய தியாகிகளுடைய குடும்பத்துக்காக சந்தா கலெக்ட் பண்ண போகும் பொழுது என்ன சொல்றாங்க, என்னுடைய மகன்கள் அங்க இருக்கிறாங்க, அதை பத்தி எனக்கு ஒன்னும் வருத்தமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. என்னுடைய மகன்களை நான் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறேன்னா, ஜான் பேட்டா தேதோ ஹிலாஃபத் பே தேதோ, என்னுடைய மகன்களே உங்களுடைய உயிரை கொடுங்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக என்று, கிலாஃபத்துக்காக என்று உயிரை கொடுங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லி வளர்க்கின்றேன். அதே உங்களிடம் சொல்லியும் நான் இந்த சந்தா கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்களாம். குல்தீப் நாயர் சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து என்ன எழுதுறாருன்னா, குல்தீப் நாயர் another very very famous media personality of India, அவர் எழுதுறாரு தன்னுடைய புத்தகத்துல, "It is painful that B. Amma's contribution is not taught in our syllabus and college history books." எவ்வளவு அருமையான ஒரு கருத்து பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெண்மணி, ஒரு நாட்டினுடைய ஒரு வீராங்கனை, ஒரு தலை சிறந்த ஒரு தலைவி, அவர்களை பற்றி வருத்தமா இருக்கு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அவரை பற்றி பாட புத்தகங்கள் இல்லையே வருத்தமா இருக்கு அப்படின்னு குல்தீப் நாயர் எழுதுறாரு. அப்ப இங்க ரகாஹரி சாட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஹிஸ்டாரியன், வெஸ்ட் பெங்காலை சார்ந்த ரகாஹரி சாட்டர்ஜி, அவர் காந்தி அண்ட் அலி பிரதர்ஸ் பயோகிராஃபி ஆஃப் அ ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற புத்தகம், காந்தி அண்ட் அலி பிரதர்ஸ் பயோகிராஃபி ஆஃப் அ ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற புத்தகத்துல அவர் எழுதுறாரு, சுப்ஹானல்லாஹ், மௌலானா முகமது அலி ஜவஹர் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்லுவாராம். சொல்லும் பொழுதே மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், chastity in character, spirituality in all actions, Islam and Iman in all walk of life, the path of Sunnah, our mother was our hero. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. தன்னுடைய சிந்தனைகளில் தெளிவான சிந்தனை,
கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ், சாசிட்டி ஆஃப் கேரக்டர், தன்னுடைய வாழ்க்கை நடத்தையில் அப்பழுக்கற்ற வாழ்க்கை நடத்தை, பெஸ்ட் ஆஃப் கேரக்டர், ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் ஆல் தாட்ஸ் அண்ட் ஆல் ஆக்ஷன்ஸ், தான் செய்யக்கூடிய அத்தனை அமல்களிலும் அல்லாவுக்காக என்று செய்யக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அல்லாவோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இஸ்லாம் அண்ட் ஈமான் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், எதை செய்தாலும் அதில் இஸ்லாமும் ஈமானும் பரிபக்குவமாக அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். த பாத் ஆஃப் சுன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை தன்னுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள். அவர் மதர், அவர் ஹீரோ. அலி பிரதர்ஸ் ராகா ஹஜி சட்டர்ஜி எழுதியிருக்கக்கூடிய காந்தி அண்ட் அலி பிரதர்ஸ் பயோகிராபி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறாரு அப்படின்னு எழுதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல காந்திஜிஸ் டிக்ளரேஷன் என்ன எழுதுனாங்கன்னா, வி அம்மாவுடைய இரண்டு அந்த மகன்கள் என்னுடைய தோள் மீது வைக்கப்பட்ட 2 சிங்கங்களை போல இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களுடைய சரித்திரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய இருக்கு அவர்களை பற்றி சொல்வதற்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். மணி 5:40 ஆயிடுச்சு. நான் அடுத்த கேரக்டருக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய இந்த வி அம்மாவினுடைய இந்த கேரக்டருடைய பிரசன்டேஷன் இதை சொல்லி முடிப்பேன். நான் சும்மா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். நீங்க எல்லாம் இளம் மாணவிகள், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் நிறைய உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். நிறைய டெக்னாலஜி இருக்கு கைக்குள்ளேயே, உலகமே எல்லாம் ஒரு டச் ஆஃப் அ பட்டன் கொடுத்துருக்கான். நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, இவர்களை பற்றி எல்லாம் தீசிஸ் பண்ணுங்க, ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதுங்க, நிறைய மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க என்ற அந்த ஒரு வேண்டுகோளோடு, அடுத்து பேகம் ஹசரத் மஹால், ஒய்ஃப் ஆஃப் வாஜித் அலி ஷா நவாப், முகமதி பேகம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் 1854 பிரிட்டிஷருடைய ரிவோல்ட்டின் பொழுது யூபி லக்னோ அவாதினுடைய நவாபுடைய மனைவியாக இருந்தார்கள். யாரு? பேகம் ஹசரத் மஹால். அப்ப பேகம் ஹசரத் மஹாலுடைய அந்த பேகம்னா எதுக்கு இவங்க எல்லாம் பேர் பேகம் என்று அதிகமா அன்றைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களுடைய பேருக்கு கூட ஒரு ஹிஜாப் இருந்துச்சு. இப்ப எப்படி நம்ம உடலுக்கு ஹிஜாப் போட்டுக்கிறோமோ, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் நமக்கு நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய குரலுக்கு, நம்முடைய நடத்தைக்கு, நம்முடைய உடலுக்கு இந்த ஹிஜாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அழகிய ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அ ஷீல்டு. நமக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எம்பவர்மெண்ட், லிபரேஷன். அப்ப அன்றைய காலகட்டத்துல பெண்களை எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தோடு, அவர்களுக்கு ஒரு தர்ஜாவோடு, ஒரு பாதுகாப்போடு வைத்தார்கள் என்றால், அவருடைய பேரை கூட சொல்வதற்கு இல்லாமல் அவர்களுக்கு பேகம், இப்ப மேடம், குவீன் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவோம். எலிசபெத் ஆஃப் இங்கிலாந்து சொல்ல மாட்டோம் இல்லையா? குவீன் ஆஃப் இங்கிலாந்துனா அந்த ராணி இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து. அது போல இஸ்லாமியர்கள் தங்களுடைய முஸ்லிம் பெண்மணிகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விதத்துல பேரை விட அவர்களை பேகம் என்று சொல்லி அழைக்கக்கூடியதை கொண்டிருந்தார்கள். மனைவியை பேகம் சொல்லுவாங்க, இல்ல உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடியவங்களை நவாபுடைய பேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க பேகம் ஹசரத் மஹால், அவங்களுடைய பேர் முகமதி பேகம். அப்ப ஆங்கிலேயர்கள் நவாபை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க. கடத்தி கொண்டு போய் அங்க வச்சிருந்து அதோட அவருடைய வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபார்ம்ட் அண்டர், ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் அந்த நேரத்துல நடத்திட்டு இருந்தாரு நவாப். இப்ப நவாபை கொண்டு போய் அவங்க நாடு கடத்தி வச்சுட்டாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, பேகம் நவாப், அதாவது முகமதி பேகம், பேகம் ஹசரத் மஹால் என்று அறியப்பட்ட இவங்க 14 அரசர்களை கொண்ட ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் இவங்க ஃபார்ம் பண்ணி இவங்க தலைமை தாங்கி இவங்க நடத்துறாங்க. பல போர்கள் இவங்க பிரிட்டிஷர்களோட செய்யறாங்க. அப்ப ஒரு நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு போர்ல அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க. இந்த நேபாளுடைய பார்டர்ல நடக்கக்கூடிய ஒரு போர். அப்ப அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா பல போர்ல வெற்றி பெறுறாங்க, இந்த ஒரு போர்ல அவங்க தோத்து போயிடுறாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் சொல்றாங்க, எப்போ 1857 கிட்டத்தட்ட 170 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் பேகம் ஹசரத் மஹாலுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்ல போறேன். 17 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு சப்சிடியா ஆஃபர் பண்றாங்க. எதுக்கு ஆஃபர் பண்றாங்க தெரியுமா? நீங்க லக்னோ விட்டுட்டு நீங்க ஓடி போயிடுங்க, அங்கே நேபாளிலே போய் இருந்துருங்க, உங்களுக்கு நாங்க எந்த விதமான கஷ்டமும் கொடுக்க மாட்டோம், எங்களோட போர் செய்யாதீங்க, உங்க நாட்டினுடைய இந்த எல்லையை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, நாங்க உங்களுக்கு 17 லட்சமும் உங்களுக்கு பாதுகாப்பும் வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கணவனை கடத்தி கொண்டு போனாங்க, அவங்க உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல நவாபு. அப்ப இவங்க தலைமை தாங்கி போர் நடத்துறாங்க, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் நடத்துறாங்க. அப்ப அந்த ஃபெடரல் கவர்மெண்டோடு நடத்தக்கூடிய போர்கள்ல பல போர்கள் ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. ஒரு போர்ல பேகம் தோற்கடிக்கப்படும் பொழுது அது நேபாளுடைய எல்லையில் நடக்குது. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்க, 17 லட்சம் ரூபாய்
175 ஆண்டுகளுக்கு முன்னால். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கோடிக்கணக்கான விலை மதிப்பில்லாத அந்த ரூபாயினுடைய வேல்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், நீங்க வந்து நேபாளே இருந்துருங்கன்றாங்க. அப்ப பேகம் ஹசரத் மஹல் என்ன செய்யறாங்க, நான் என்னுடைய நாட்டினுடைய ஒரு புல்லை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய அரசாங்கம் இல்ல, என்னுடைய எம்பையர் கிடையாது, என்னுடைய நிலம் கிடையாது, என்னுடைய நாட்டினுடைய ஒரு சின்ன புல்லு கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆங்கிலேயர்களுக்கு. நான் இந்த நாட்டுக்காக போராடுவது என்பது என்னுடைய ஈமானுடைய அடையாளம் அப்படின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ போரிட்டவர்கள், அந்த போர்ல அவர்கள் ஷஹீதானாங்க. காட்மாண்டு நேபாளில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அவர்கள் இறந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கண்டறியப்பட்டு அங்கே ஒரு நினைவு, ஒரு மெமோரியல் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சரித்திரம் எழுதுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, 1857ல எப்படிப்பட்ட ஒரு வீராங்கனை பெண்மணியாக அவர்கள் இருந்து நாட்டுப்பற்றோட, என்னுடைய நாட்டினுடைய ஒரு புல்ல கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு பணத்தையும் அவங்க வந்து மறுக்கிறாங்க, தன்னுடைய பாதுகாப்பையும் மறுக்கிறாங்க, நாட்டுக்காக ஷஹீத் ஆகின்றார்கள் நம்முடைய பேகம் ஹசரத் மஹால் முகமதி பேகம் அவர்கள். அடுத்து பேகம் அசீசுன், பேரே கேட்டு இல்ல, வாட்டி கேட்கிறோம் பல பேர் இல்லையா, நானும் அப்படிதான் அவங்களை பத்தி படிக்கும் பொழுது இப்ப வாட்டி பாக்குறேன். பேகம் அசீசுன் 1852, 1852, 22 வயசு தான் அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க வந்து கான்பூர் நவாப் சாஹிபுடைய பாஷாஸ் ஆர்மி, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்களாம். கான்பூருடைய நவாபுடைய அந்த போர் படையில தன்னுடைய கணவரோடு அவர்கள் சேர்ந்திருந்தாங்க. அப்ப அவங்க வந்து ஆண்களோடு அவங்களும் அந்த போர் உடை இருக்குல்ல அதெல்லாம் போட்டுக்குவாங்களாம். சோல்ஜர்ஸ் ட்ரெஸ் அண்ட் ஃபைட் லைக் அ கமாண்டர். பேகம் அசீசுன் வந்து தன்னுடைய கணவரோடு சேர்ந்த அந்த போர் படையில, பெண்கள் தனியா கிடையாது, ஆண்களுடைய அந்த, ஏன்னா போர் கவசம் போட்டுக்கிட்டாங்கன்னா ஆணு பெண்ணு என்ன வித்தியாசம் இருக்கு. அப்ப அவங்க அந்த உடையை போட்டுக்கிட்டு ஆண்களோடு சென்று அவர்கள் போராடுவார்கள். அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். அப்ப அவங்க அந்த போருக்கு போகும் பொழுது, அந்த பயிற்சி எல்லாம் எடுக்கும் பொழுது அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. திரும்பி வர வழியில அவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்க ஆண்கள்லாம் வந்து போராட்டத்துல பங்கேற்காம இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் போக மாட்டாங்க, யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கும் அவங்க தானே போவாங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்களாம், பேகம் அசீசுன் அவர்கள் தன்னுடைய ஒரு வேடிக்கையான ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. தன்னுடைய கையில வந்து கோலிகளையும் வளையல்களையும் வச்சிருப்பாங்களாம். அப்ப யாரெல்லாம் வந்து அந்த ஆண் பிள்ளைகள், அங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் வந்து போருக்காகவோ நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிக்காமல் அங்க சும்மா ஊதாரித்தனமா நிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட போய் வளையலையும் கோலியும் போய் கொடுப்பாங்களாம். நீங்களாம் எதுக்குமே லாயக்கு இல்லை, நாங்க வளையல் போட்டு கொண்டிருங்க. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஆண்களை பார்த்து கேலி செய்வார்களாம், நாங்க வளையல் போட்டுக்கோங்க, ஒரு பெண்ணா இருந்து நானே வந்து போராட்டத்துக்கு போறேன், உங்ககிட்ட அந்த தைரியம் கூட இல்லையே, அப்ப நீங்க வளையல் போட்டுக் கொள்ளுங்கள் என்று வளையலை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும், அந்த ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் கோலி, இந்தாங்க நீங்க எல்லாம் கோலி விளையாடுறதுக்காக தான் நீங்க வந்து அந்ததான் தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கோலியையும் வளையலையும் கொடுப்பாங்களாம். அதே போல அவர்கள் பிரசித்தம் பெற்றிருந்தார்கள். she was a professional in shooting and in லத்தி அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது அந்த கம்பு இருக்குல்ல, கம்பாட்டம், இப்ப இந்த சண்டை போறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த காலத்துல இங்க லத்தி அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க வந்து அதே போல ஷூட்டிங்ல கன் பயன்படுத்துறதுலயே அவங்க வல்லுநரா இருந்தாங்க. அப்ப அவங்க மூலியமாக நவாபு, கான்பூருடைய நவாபு நம்முடைய பேகம் அசீசுன் அவர்களை ஒரு ட்ரெயினராக வச்சிருந்து அவர்கள் ஷூட்டிங் அண்ட் லத்தி பயிற்சி வந்து ஆண்களுக்கு வழங்கினார்கள் என்று சரித்திரம் வந்து இங்கே பதிவு செய்து. She did nursing charity and she trained people for nursing. She was known for her charity. She was caught in her horse and got wounded and her turban fell off. The British commanders offered on seeing her beauty. She refused. The British ordered to kill her on firing a bullet when she was only 23 years old. She stouted. சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க பதிவு செய்யறாங்க, இந்த நசீர் அகமது அவர்கள் வந்து பதிவு செய்யறாங்க. சையத் நசீர் அகமத் தன்னுடைய புத்தகத்துல என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு முறை போராடி கொண்டிருக்கும் பொழுது, அவங்க போர்ல இருக்கும் பொழுது ஆங்கிலேயர்களோட அவங்களுடைய அந்த வால் பட்டு தலையில் இருக்கக்கூடிய அந்த கவசம் கீழே விழுந்த உடனே அவங்களுடைய முடி பிரிந்து விட்டது. அப்பதான் ஆங்கிலேயர்களுக்கே தெரியும் இவங்க வந்து பெண் சொல்லிட்டு, அவங்க அழகா பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களாம். அப்ப ஆங்கிலேய சிப்பாய்களுடைய அந்த தளபதி சொல்றானா, நீ எங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு வந்தனா, எங்களுடைய ஆசைக்கு உடன்பட்டனா உன்னை நாங்க விட்டுறோம் அப்படின்றாங்களாம்.
அவர்கள் மறுக்கிறாங்க, இது என்னுடைய ஈமானுடைய அடையாளம், நான் கற்போடு இருப்பது என்னுடைய ஈமானுடைய அடையாளம் அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்ப அவர்களை அந்த இடத்திலேயே கொல்லுங்கள் என்ற ஆர்டர் கொடுக்கப்படுது. 23 வயதே ஆன பேகம் அசீசுன் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன தெரியுமா? ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத். சுப்ஹானல்லாஹ். 1852. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தைரிய வீர மங்கையாக பேகம் அசீசுன் அவர்கள் இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது அப்படி புல் அரிக்குது. எப்படி அந்த காலகட்டத்துல பெண்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு வீர மங்கைகளாக இருந்திருக்கிறாங்க. ஆனா அவர்களை பற்றி எல்லாம் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இவ்வளவு கோழைகளாக நம்ம இருக்கிறோமே. ஒரு கடத்தலுக்கு போயிட்டு வான்னு சொன்னா கூட எங்களுக்கு கிட்ட அந்த தைரியம் வர மாட்டேங்குது. ஆனா அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு, ஈமானுடைய அந்த முழுமையான தைரியத்தோடு, பலத்தோடு, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து நாட்டுக்காக எப்படி போராடி இருக்கிறாங்க என்பதை பற்றி நம்ம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். 5:50 ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு இவ்வளவு கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஒரு 4 பேரை பற்றி சொல்லலாம். டைம் இருக்காமா? கண்டினியூ பண்ணட்டுமா இல்ல நிறுத்தணுமா? கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். கண்டினியூ பண்ணலாமா? எனக்கு டைம் சொல்லுங்க. இல்ல ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் வரைக்கும் 6:30 வரைக்கும் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பசங்களுக்கு டைம்னா உங்களுக்கு எக்ஸீட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டேமா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நான் சொல்லக்கூடிய கேரக்டர் சுப்ஹானல்லாஹ். இவர்களை பற்றி நம்ம இன்றைய காலகட்டத்துல பெண்களுடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கு? சமையல்ல இருக்கு, சாப்பாடுல இருக்கு இல்லையா? அதிகமா சாப்பாடுதான் பெண்களை இன்னைக்கு எதில் வச்சிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக முஸ்லிம் பெண்கள்னா பேபி மேக்கிங் மிஷின், பிரியாணி மேக்கிங் மிஷின். தப்பா எடுத்துக்கொள்ள கூடாது, எல்லாரையும் பற்றி நான் சொல்லல. ஆனா யதார்த்தமாக முஸ்லிம் பொண்ணா நல்லா சமைக்க கத்துக்கணும், நல்ல பிள்ளைய பத்தி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. அதை விட்டு வெளியே இல்லை. அழகா இருக்கணும், நீ பாக்குறதுக்கு பார்பி டால் மாதிரி இருக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணிட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தைய பெற்றுக்கணும், நல்லா சமைச்சு போடணும். So basically we are all reduced to being Barbie dolls, baby making machine and biryani making machine. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அதுக்காக நம்ம படிச்சிருக்கிறான். நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் இவ்வளவு திறமையை கொடுத்திருக்கான், இவ்வளவு தகுதியை கொடுத்திருக்கிறான். இப்ப நான் பேசக்கூடிய ஒரு சகோதரி, நம்முடைய ஒரு ஐகான் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய பேர் ஷம்சுன்னிசா அன்சாரி. சுப்ஹானல்லாஹ். ஷம்சுன்னிசா அன்சாரியை பற்றி யார் எழுதுறாங்க தெரியுமா? நம்ம நாட்டினுடைய தந்தை அண்ணல் காந்தி அடிகள் ஒரு ஆர்டிக்கல்ல பதிவு செய்யறாரு. 29 மார்ச் 1931 நவ்ஜீவன் பேப்பர் என்று அண்ணல் காந்தி அடிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர். அதுல அவர் பதிவு செய்யறாரு. 29 மார்ச் 1931 ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. I bow my head in salute and salams to the Ansari Dharmasala. சுப்ஹானல்லாஹ். என்ன எழுதுறாரு? I bow my head in salute and salams to the Ansari Dharmasala. என்ன அர்த்தம்? அன்சாரி தர்மசாலா என்றால் பொதுவாக என்று சாப்பாடு விநியோகம் செய்யக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஐம் நாட் ஏபிள் டு கெட் தி எக்ஸாக்ட் நேம். தர்மசாலானா எல்லாருக்கும் இலவசமாக உணவு கொடுக்கக்கூடியது. இப்ப நம்ம பசி ஆற்றுவோம் என்ற திட்டத்துல சகோதரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, சாப்பாடாக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுல எல்லாரும் பசி ஆற்றுவோம் என்ற அந்த ஒரு குறிக்கோளோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதுக்கு பரக்கத் செய்யட்டும். அன்றைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப 1931 இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அத்தனை ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. அன்றைய காலகட்டத்துல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. நாட்டிலேயே பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல காந்தி அடிகளை பார்க்க வரக்கூடிய நாட்டினுடைய பல்வேறு டெலிகேட்ஸுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கப்பல் இருந்தாங்க. அவர்கள் தான் அன்சாரியும் ஷம்சுன்னிசாவும். அவர்கள் இருவரும் சேர்ந்து டெல்லியில தன்னுடைய வீட்டை ஒரு ஹோட்டலா மாத்தி இருந்தாங்க. ஹோட்டலானா தர்மசாலாவை மாத்தி இருந்தாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னா, பேகம் அன்சாரி அவர்கள், அதுல காந்தியை பார்க்க வரக்கூடியவங்க எல்லாரும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? நிறைய பேர் சைவம் சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். அப்ப அன்சாரி அவர்களும் ஷம்சுன்னிசா அவர்களும் சேர்ந்து தன்னுடைய வீட்டை 2ஆ பிரிச்சாங்க. ஒரு பக்கத்துல வெஜிடேரியன் குக்கிங்கும், இன்னொரு பக்கத்துல நான்வெஜ் குக்கிங் பண்ணி சமைச்சு காந்தியை பார்க்க வரக்கூடிய டெலிகேட்ஸுக்கு இலவசமா உணவை வழங்கினார்கள். எனவே தான் அண்ணல் காந்தி அடிகள் தன்னுடைய ஆர்டிக்கல்ல பதிவு செய்தாரு, I give my salutes and salams to the Ansari Dharmasala. ஷம்சுன்னிசாவும் அன்சாரியும் இலவசமாக உணவை சமைத்து அங்கே அன்னைக்கு வரக்கூடிய மக்களுடைய பசியை ஆற்றினார்கள் என்பதை சரித்திரம் பதிவு செய்து. சரி, காந்தி அடிகளுக்கு யார் உருது கத்து கொடுத்தாங்க?
அப்ப அவரே எழுதுறாரு. காந்தியடிகளுடைய உருது டீச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேகம் குர்ஷித். அவரை பற்றி எழுதுறாங்க. ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, காந்தி எழுதிட்டாராம் தன்னுடைய தன்னுடைய ஆர்டிக்கல்ல, இந்த நவஜீவன்ல வந்து எழுதியிருக்காரு, உருது வந்து ஒரு முஸ்லீம் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதிடுறாரு. நான் வந்து உருது கத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய டீச்சர் வந்து பேகம் குர்ஷித். நான் வந்து அவங்க கிட்டதான் உருது வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எழுத படிக்க பேச கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதிட்டு உருது இஸ் முஸ்லீம் லாங்குவேஜ் அப்படின்னு எழுதுறாரு. உண்மையில உருது முஸ்லீம் லாங்குவேஜா கிடையாது. அன்றைய காலகட்டத்துல சிப்பாய்கள் எல்லாம் ஒரு காமனா பேசுவதற்காக ஒரு ஈஸியான லாங்குவேஜ் உருவாக்குனதுதான் உருது லாங்குவேஜ். அது வந்து முஸ்லீம்களுடைய லாங்குவேஜ் கிடையாது. அப்ப அவரு தப்பா அது எழுதுற உடனேயே பேகம் குர்ஷித் என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க காந்திக்கு. எப்படி நீங்க வந்து உருது வந்து ஒரு முஸ்லீம் லாங்குவேஜ் நீங்க எழுதலாம், அது தப்பாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த பதிப்புல உடனே காந்தி வந்து பொது மன்னிப்பு கேட்கிறாரு. உருது வந்து முஸ்லீம் லாங்குவேஜ் கிடையாது, உருது வந்து பொதுவான எல்லாருக்குமான ஒரு இந்துஸ்தானி லாங்குவேஜ். அதுல பர்ஷியன் இருக்கு, அரபிக்கா இருக்கு, சான்ஸ்கிரிட்டா இருக்கு. நான் தப்பா பதிவு பண்ணிட்டேன், என்னோட டீச்சரை நான் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் பேகம் குர்ஷித் அவர்களை பற்றி மன்னிப்பு கேட்கிறார் அண்ணல் காந்தி. அடுத்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஃபாத்திமா பேகம். சுப்ஹானல்லாஹ். சவுத் ஆப்பிரிக்காஸ் ஹார்ஸ் ட்ரேடர் லீவ்ஸ் எவ்ரிதிங் அண்ட் கம்ஸ் டு ஃபைட் ஃபார் இந்தியா. ஏன்னா அண்ணல் காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்கால தான் அங்க போய் படிச்சாங்க, அங்கதான் போய் அவர் பாரிஸ்டர் ஆனாரு. அப்ப அங்க அவரோடு இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஹார்ஸ் ட்ரேடரா இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க காந்தியடிகள் வந்து நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு இமாமாக இருந்திருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்துல ஒரு குதிரை வியாபாரியும் இருந்திருக்கிறாங்க. காந்தியடிகளோட போராட்டத்துக்காக தாங்க வந்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய மகளோடு வராங்க. அந்த மகளுடைய பேர் ஃபாத்திமா பேகம். அப்ப அந்த மகளுக்கு வந்து அவங்க திருமணம் பிக்ஸ் பண்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுடைய இமாம் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பிக்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த திருமணத்துடைய அழைப்பிதழை யார் எழுதுறாங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, I invite you to attend my daughter, though she is my friend's daughter, it is my daughter. I invite you to attend my daughter's wedding அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பதிவு செய்றாரு காந்தி. She is my brave daughter அப்படின்னு எழுதுறாரு. அண்ட் அந்த திருமணத்தினுடைய நிக்காவின் பொழுது அங்கே சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவராக காந்தி அடிகள் சாட்சி கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. சவுத் ஆப்பிரிக்காவுடைய நண்பர், அவர் குதிரை வியாபாரி, ஒரு இமாமா இருக்கிறாரு. அவருடைய மகளை தன்னுடைய மகள் என்று கூறி திருமண அழைப்பை கொடுத்து, அவள் சாதாரணமான மகள் இல்லை, வீரமங்கை என்று சொல்லி அவருடைய நிக்காவின் பொழுது கூட இருந்து கையெழுத்து போட்டார்கள் காந்தியடிகள். அப்படின்னா அந்த பெண்மணி எவ்வளவு ஒரு வீரமங்கையாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காந்தியடிகளுடைய இன்னொரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால முதல்ல வந்து அவங்க தன்னுடைய தாய் மாநிலமான பிறந்த மாநிலமான குஜராத்ல வந்து ஒரு பிராக்டிக்கலா வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஆஸ் அ பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. பண்ணிட்ட பிறகு அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பிறகுதான் மத்தவங்க கிட்ட வந்து அறிவிப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அந்த கதர் ஆடையை வந்து தயாரித்தது முதல்ல அங்க அவங்களுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தான். அதே போல வந்து மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல குஜராத்ல கொண்டு வரணும், அது பிறகு மற்ற மாநிலங்கள்ல கொண்டு வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நம்ம அங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க வந்து ஆரம்பிப்பாங்களாம். அப்ப அதை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு யார் உறுதுணையாக இருப்பார்கள் என்றால் ஹமீதா பானு என்று சொல்லக்கூடிய 17 வயதை எட்டிய அந்த இளம் பெண்மணி நம்முடைய மகாத்மா காந்திக்கு உறுதுணையாக இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து அதை வந்து எப்படி செயல்படுத்துவது, எப்படி இம்ப்ளிமெண்ட் படுத்துவது என்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க நம்முடைய ஹமீதா பானு என்று சொல்லக்கூடிய வீரமங்கை. இது என்னுடைய ஃபைனல் கேரக்டர் ஆஃப் த டே. சுப்ஹானல்லாஹ். இவங்களை பத்தி நான் அல்ஹம்துலில்லாஹ் எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் போன வருஷம் தான் முடிச்சேமா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சேன். லாக்டவுன் பீரியட்ல நான் ஜாயின் பண்ணேன். என்னுடைய பழக்கம் என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போதான் லா முடிச்சேன். எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் முடிச்சிட்ட பிறகு அல்லாவோட உதவி கொண்டு இப்போ பிப்ரவரியில வந்து என்னுடைய சட்டப்படிப்பு முடிச்சேன். இன்ஷால்லா அடுத்தது வந்து பிஹெச்டி பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க எல்லாரும் துவாசிங்க. என்னன்னா, நான் இந்த எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரு செமஸ்டருடைய தீசிஸ்ல
நான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி நான் தீசிஸ் பண்ணேன். அப்ப அவர்களை பற்றி அல்ஹம்துலில்லா நான் பண்ணும் பொழுது நான் வியப்போடு பிரமிச்சு பார்த்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி தான். நம்ம எல்லாம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், முதியோர் கல்வி இதை பத்தி எல்லாம் நாங்க பேசுறோம்ல, அதனுடைய அஸ்திவாரம் போட்டவரே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவங்களுடைய அருமை மனைவியார் அன்னை சுலேகா பேகம். இதுல என்ன தெரியுமா, அவங்களுடைய திருமணம் வந்து அவங்களுக்கு 12 வயசு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கு, இவங்களுக்கு வந்து 10 வயசு. அப்ப 10 வயசுல நிக்கா முடிச்சிடுறாங்க. அது பிறகு அவங்க வந்து வயது வந்து பூ பெய்த பிறகு தானே அனுப்புவாங்க. அவ 10 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க கணவரோட சேர்றாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான் கூட கழிச்சிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து தொடர்ந்து போராட்டங்களை செல்லுவது கூடிய காலங்கள் எல்லாம் அவர் எழுதுறாரு, என்னுடைய மனைவி, நான் தீசிஸ்ல படிக்கும் பொழுது என்னுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல, தன்னுடைய மனைவியை பற்றி பல இடங்கள்ல பதிவு செய்யறாரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத். என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவியுடைய உதவி இல்லாவிட்டால், மனைவியுடைய ஆதரவு இல்லாவிட்டால், மனைவியுடைய அன்பு இல்லாவிட்டால் என்னால் இது பண்ண முடியாது, என்னால பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு பதிவு செய்யறாரு. ஒரு முறை அவங்க விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டிருக்கும் பொழுது அவங்க வந்து ஜெயில போட்டுறாங்க. வாழ்க்கையினுடைய பாதி வாழ்க்கை ஜெயில தான் இருக்கிறாங்க அவங்க. அப்ப சுலேகா பேகம், மௌலானா அபுல் கலாம் ஆசாதுடைய மனைவியுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அவங்க கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்கறாங்க, நம்ம வந்து கடிதம் எழுதலாமா, உங்க உடல்நிலையினுடைய காரணத்தை காட்டி ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களை விடுவிக்க சொல்லலாம், நம்ம கோரிக்கை கடிதம் எழுதலாம் அப்படின்னா சுலேகா பேகம் சொல்றாங்க, என்னுடைய உயிர் முக்கியமா இல்லது இன்கிலாப் முக்கியமா, என்னுடைய உயிர் முக்கியமா என்னுடைய தாய் நாடினுடைய விடுதலை முக்கியமானா தாய் நாடு தான் முக்கியம், என்னுடைய உயிர் முக்கியம் கிடையாது, என்ன வந்து அவங்க பார்க்கணுன்ற முக்கியம் கிடையாது, என் தாய் நாட்டுக்காக வந்து விடுதலைக்காக அவங்க போயிருக்கிறாங்க, அந்த போராட்டத்தில் வெற்றி அடைய வரைக்கும் நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய கடமை அப்படின்றாங்க. அல்லாஹு அக்பர். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க மௌத்தா போயிடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அவங்க கணவரால் வர முடியல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வரல. அவங்க திரும்பி வந்த பிறகு அந்த வீட்டை பற்றி ஒரு புத்தகத்துல பதிவு செய்யறாங்க. இன்றைக்கு என்னுடைய வீடு வெறும் கற்களால் கூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாகத்தான் இருக்கின்றது. என்னுடைய வீடு வீடாக இல்லை, ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை துணை இங்கே இல்லை. நான் இருக்கும் பொழுதெல்லாம் நான் எழுதி கொண்டே இருப்பேன். நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் எனக்காக என்று அவர் விசிறியை எடுத்து ஆட்டிக்கொண்டே இருப்பாள். இன்றைக்கு அந்த விசிறி காற்றும் இல்லை, அது வீசக்கூடிய கையும் இல்லை அப்படின்னு அவர் எழுதுவாரு. எனக்கு அதை நான் வந்து என்னோட தீசிஸ் பண்ணும் பொழுது நான் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். நிறைய எழுதுறாரு, தன்னுடைய மனைவியை பற்றி எழுதுறாரு. ஒரு முறை கூட நீங்க என்னோட சந்தோஷமாக இல்லையே, என்னோட நீங்க காலத்தை கழிக்கலையே, தொடர்ந்து பயணத்திலே இருக்கிறீங்களே, தொடர்ந்து ஜெயில இருக்கிறீங்களே, ஒரு முறை கூட என்னிடம் அவள் குறை பேசியதே கிடையாது. அவருடைய வாழ்க்கை, நான் இன்றைக்கு ஒரு போராட்ட களத்தில் வெற்றி அடைந்திருக்கின்றேன் என்றால் சுலேகா பிபி இல்லாவிட்டால் நான் வெற்றி அடைந்திருக்க முடியாது அப்படின்ட்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்க எழுதுறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை சகோதரிகளே, அருமை மாணவிகளே, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய முயற்சியினால் கிடைத்த இந்த முத்துக்கள் மாணிக்கங்களுடைய சில மணித்துளிகள் உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். நிறைய இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். நிறைய அவர்களை பற்றி நீங்க வந்து கற்றுக்கொள்ளலாம், நிறைய அவங்களை பற்றி நீங்க வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணலாம், இன்னும் நீங்க நிறைய அவர்களுடைய ஆய்வுகளை செய்யலாம். அதை செய்யணும். நீங்க அதை தேடி, அந்த இல்மை தேடி கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்கள் அனைவரையும், நம்மை அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்ற துவாவோடு இந்த அளவுக்கு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுறேன். அல்லாஹ் நம்ம யாரை பற்றி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய மறுமை வாழ்க்கையை உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குவானாக. அவர்களிடம் இருந்த அந்த ஈமான், அவர்களிடம் இருந்த அந்த தவக்கல், அவர்களிடம் இருந்த அந்த தக்வா, அவர்களிடம் இருந்த அந்த தைரியம், அவர்களுடைய இல்மு, அவங்களுடைய வாழ்க்கை முறையை கேட்டறிவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற துவாவோடு நாம் வாழக்கூடிய வரைக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்பவர்களாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக, நம்மோடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், நம்முடைய தாய் திரு நாட்டுக்கும், நம்முடைய உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஒரு பொக்கிஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற துவாவோடு நன்றி கூறி இதோடு நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.